பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் மற்றும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் ஒரு சிறப்புமிக்க நாளாகும். பங்குனி உத்திரத்தன்று நிறைய தெய்வங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. சிவபெருமான் மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வராக காட்சி தந்தது பங்குனி உத்திரத்தன்று தான். 12 கரங்களை உடைய முருகப்பெருமான் மாதங்களில் 12வது வர பங்குனியும் நட்சத்திரங்களில் 12வது வர உத்திரத்தில்தான் தெய்வானையை திருமணம் செய்தார். ஸ்ரீராமர் சீதாதேவி திருமணம் நடந்ததும், ஆண்டாள் ரங்கமன்னரை கரம் பிடித்ததும், தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திராணியை திருமணம் செய்ததும், நந்தி தேவர் சுயசை திருமணம் செய்ததும், 27 நட்சத்திரங்களுடன் சந்திரனின் திருமணம் நடந்தேறியதும் இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான். பங்குனி உத்திரம் நாளில் திருமணம் மட்டும் நடக்கல, தர்ம சாஸ்தாவான சுவாமி ஐயப்பன் அவதரித்ததும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான். நம்பியின் மகளான வள்ளி தேவி அவதரித்ததும், செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி அவதரித்ததும், அது மட்டுமல்லாமல் மகாவிஷ்ணுவின் மார்பில் மகாலட்சுமி அமர்ந்ததும், பிரம்மதேவனின் வாக்கில் சரஸ்வதி அமர்ந்ததும் போன்ற நிகழ்வுகள் நடந்ததும் பங்குனி உத்திரத்தன்றுதான். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருநாளில் முறைப்படி விரதம் இருந்தால் உங்கள் இல்லத்தில் திருமண தடைகள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் தேடி வரும். பல தெய்வ திருமணங்கள் இந்த நாளில் நடைபெற்றது. இதனால் இந்த தினத்தில் மேற்கொள்ளும் விரதத்தை கல்யாண சுந்தர விரதம் அல்லது திருமண விரதம் என்றும் சொல்வார்கள். இந்நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து வழிபட திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல வரன் அமையும். பங்குனி உத்திரத்தன்று காலையில் நீராடியதுமே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். பகலில் ஒருவேளை மட்டுமே உண்ண வேண்டும். இயலாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம். மாலையில் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கோவிலில் நடக்கின்ற திருக்கல்யாணத்தை பார்த்து திருமண கோலத்தில் இருக்கிற தெய்வங்களை தரிசிக்க கட்டாயம் கல்யாண வைபோகம் நடக்கும். இந்த விரதத்தால் விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும். 48 ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் பிறப்பற்ற முக்தி நிலை அடைவர் என்று விரத நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மங்கள நாளில் நம்முடைய குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. எந்த ஒரு விரதமும் குலதெய்வத்தின் ஆசி இருந்தால்தான் முழுமை பெறும். பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்நாளில் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று சிறப்பு படையல் போட்டு வழிபட 7 தலைமுறைக்கும் தோஷங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறும். இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்னால் உங்கள் வீட்டின் குலதெய்வத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பம் மார்ச் 31, 2026 மாலை 3:58 முதல் ஏப்ரல் 1, 2026 மாலை 4:37 வரை அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த அற்புதமான பங்குனி உத்திர நன்னாளில் 12 கரங்களை உடைய முருகப்பெருமானின் அருள் கிடைக்க முதலில் நம் குலதெய்வத்தின் கதவை தட்டுவோம். அப்போதுதான் நம் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண வரங்கள் கைகூடி உங்கள் இல்லத்தில் விரைவில் கெட்டிமேள சத்தம் ஒலிக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.